ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப எம்மியான வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் மட்டும் கிடையாதுங்க, சமோசா சீட்ஸும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இதில் நான் காட்டியிருக்கேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம சீட்ஸ் ரெடி பண்ணிடலாம். சீட்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு, கொஞ்சமாக சால்ட்டும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது மாவு நல்லாவே பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். அதிகமாக சாஃப்டாகவும் இல்லாமல் அதிகமாக ஹார்டாகவும் இல்லாமல் மீடியமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருந்த 1 கப் தண்ணியில் எனக்கு 3/4 கப் தண்ணி தான் தேவைப்பட்டது. இப்போ இந்த மாவை நம்ம ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் கழித்து பாருங்கள், மாவு இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்குது. இதை மறுபடியும் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு பால்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு ஒரே சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த இந்த மாவை இந்த மாதிரி எல்லா பீசஸையுமே நம்ம இந்த மாதிரி பால் பிடிச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் பால் பிடிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு பீஸை எடுத்து மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை திரட்ட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நைஸாக திரட்டணும் அப்படின்னு கிடையாது, மீடியமாக திரட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையுமே இந்த மாதிரி நான் திரட்டி எடுத்துட்டேன். திரட்டி எடுத்த மாவில் நான் 4 பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் 3ஆக கூட செஞ்சுக்கலாம், இல்லை 2ஆக கூட செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி 4ஆக செய்ய போகிறேன். 4 பீஸில் 3 பீஸில் மட்டுமே ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பீஸில் ஆயில் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது நம்ம மேலே வைக்க போகிறனால ஆயில் எதுவும் அதில் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையுமே மாவு நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயிலும் மாவும் டஸ்ட் பண்ணதை 1 பை 1 நீங்கள் மேலே கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆயிலும் மாவும் டஸ்ட் பண்ணாமல் இருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் எடுத்து இதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் திரட்டி அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 2 சப்பாத்தியில் மட்டுமே ட்ரை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி திரட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்கள் தோசைக்கல் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தின்னாக தேய்ச்சிங்க அப்படின்னா சமோசா சீட்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு வரும். இப்போ பாருங்கள், நான் தோசைக்கல்லை லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதிகமாக ஹீட் பண்ணிடக்கூடாது. அதிகமாக ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப குக் ஆயிரும். இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டுட்டு ஒரு சைடு 30 செகண்டும் இன்னொரு சைடு 30 செகண்ட்லேயுமே நம்ம எடுத்துடணும். அதிக நேரம் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரோல் பண்ண பர்ஃபெக்டாக வராது. இப்போ பாருங்கள், நம்மளோட சமோசா சீட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்ததை இந்த மாதிரி மெதுவாக பிரித்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக வந்துடும் நமக்கு. நான் 2 இதை பிரித்து எடுத்துட்டேன். ஆல்ரெடி 2 மட்டுமே தான் உங்ககிட்ட காட்டுறேன். சாரி, அது ரெக்கார்ட் ஆகலை. இப்போ நம்ம சமோசா சீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை இப்போ நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சமோசா சீட்ஸையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஓரங்களில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு சமோசா இது பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்த இந்த சைட் பீஸை நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இதை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இது நம்ம பாயசம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது நான் எப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்மளோட சமோசா சீட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம்.
ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 10 பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து அதிக நேரம் வதங்க வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டானாலே போதும். வெங்காயம் சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ், கேரட், அதுக்கப்புறமா கேப்சிகம், கொஞ்சமாக வந்து நான் பீன்ஸும் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே நான் ஒரே சைஸில் நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேரட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஃபில்லிங் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது கூட நீங்கள் வந்து சிக்கன், மட்டன், பீஃப் எது வேணும்னாலுமே ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து கேரட் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். பீன்ஸும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டைக்கோஸும் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அது ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட்டு வதக்கினதுக்கப்புறமா கேரட்டையும் முட்டைக்கோஸையும் கேப்சிகமையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே உங்கள் சுவைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, நமக்கு வந்து சாஸஸ்லேயே வந்து சால்ட் இருக்கும். சாஸஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அதிக நேரம் குக் பண்ண வேணாம். சாஸஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லாவே வதக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு மிளகுத்தூள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடியாக இருக்குது. இதை நல்லா ஃபேன் கடியில் ஆற விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ரோல் சீல் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம ரோல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சீடு எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபில்லிங் தேவையோ அந்த அளவுக்கு ஃபில்லிங்கை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மொஹனை எடுத்து நல்லா வந்து டைட்டாக பிடிச்சி ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைட்ஸ் ரெண்டுத்தையுமே எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. சீல் பண்ண வச்சுருந்த மாவை இந்த மாதிரி நல்லா தடவி விட்டதுக்கப்புறமா நல்லா டைட்டாக பிடிச்சி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரோல் வந்து ரெடியாக இருக்குது. இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கோங்க. நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபில்லிங் வந்து அதிகமாகவும் வச்சிடாதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து டைட்டாக பிடிச்சி ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக சீல் ஆகிடும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைடில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மாவு வந்து தடவி விட்டுக்கலாம். அது நல்லா இன்னும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். மாவு வந்து ஃபில்லிங் வந்து வெளியே பிரிஞ்சே வராது. இதே மாதிரி எல்லா ரோலையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து ஒரு 15 ரோல் போல் கிடச்சிது. இதை வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணாமல் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் ரோல் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், நான் ஒரு 30 நிமிஷம் போல் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ வந்து இதை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க எப்போல்லாம் கேட்குறாங்களோ அப்போல்லாம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஈவினிங் டீ டைம், அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செய்து கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஐடியா தான், கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணி காட்டுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரோலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ரோலை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது, ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி 2 சைடுமே திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ரோல் வந்து நல்லாவே 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துருங்க. இதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடும், அப்போ நல்லா இருக்காது ரோலு. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே வெளியே எடுத்துக்கோங்க. நம்மளோட சுவையான ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட டொமேட்டோ கெச்சப்போடு சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம சமோசா சீட்ஸில் சைடில் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சைட்ஸை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2 மாதம் வரைக்கும் கூட இதை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாயசம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அதோட ரெசிப்பியுமே நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. இப்போ நம்மளோட சுவையான ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு.
இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் அப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸாகவும் கூட செய்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க எப்போல்லாம் கேட்குறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய ரமலானில் நம்ம நிறைய ரெசிபிஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். அப்படி பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி வேறொரு இஃப்தார் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.